ஆயிங்க வாங்க இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாம். ஒரு முழு சோளக்கருது எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, முளைக்கட்டின பாசிப்பருப்பு, மிளகுத்தூள், உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, தக்காளி, 2 நாட்டு எக்கு. இது சோளக்கருது. இதை உரிச்சதை சோகையாக எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்குன்னு சொல்கிற லாஸ்ட்டில் பாருங்கள். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல சோளக்கருதை உதித்தி வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூட கொஞ்சம் முளைக்கட்டின பயிர் தேவையான அளவுக்கு போட்டுக்கோம். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு முதல்ல இதை ஓட்டிக்கலாம். அதை அரைச்சாச்சுங்க. அது கூட இதையும் போட்டுக்கலாம். பருப்பு சோளத்தையும் போட்டு நைஸாக ஓட்ட வேண்டாம், குறை குறைன்னு ஓட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 1 ரூபா அரைச்சி எடுத்துட்டேன். மறுக்க 1 ரூபா அந்த சோளம் இதையும் அரைச்சிக்கலாம். அது கூட 2 எக்கே உடச்சி போட்டாச்சு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை எக்கு அரைச்சது இதில் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம், கொத்தமல்லி தழை, தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. ஸ்பூனு நல்லா கலக்கி வச்சாச்சு. இந்த சோகையில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த சோகையில் சோகையில் எண்ணெய் தடவியாச்சு. நீங்கள் இதை எடுத்து இந்த இதில் அப்படியே ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த சோகையில் எடுத்து இல்லை ஊற்றியாச்சு. இப்போ வேக வச்சுக்கலாம். தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், வேக வைக்கிறதுக்கு பாயில் பண்ணுறதுக்கு பிளேட்டில் அதில் வச்சாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சுலாம் ஒரு 3 மினிட்ஸில் குக் ஆனால் போதும். அது 3 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும், குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தோசைக்கல்லை ஊற்றி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி எண்ணெய் தொடவிட்டேன். அது கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா கூட ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டு அந்த என்ன சேஃப் வேணுமோ வச்சு நீங்கள் கிட்ஸுக்கு இப்படி கூட ஊற்றி தரலாம். அது வேகிட்டு இது 2 மினிட்ஸில் வெந்துடும். திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் வெந்தோடனே இந்த சேஃப் அழுங்காமல் எடுத்திங்கன்னா வந்துடும். கொஞ்சம் வேக விடுங்க. இது சீக்கிரம் குக் ஆகணும். இதை மூடி கூட போட்டு இப்படி மூடி வைக்கலாம். சீக்கிரம் குக். இந்த தோசைக்கல் மட்டும் திருப்பியும் கூட போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கூட அப்படியே எடுத்துக்கலாம். சைடில் நல்லா வெந்துருச்சுன்னா பாருங்கள், அந்த சேப்பை அழுங்காமல் அப்படியே வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே இன்னொரு கத்திலிப்பும் கூட போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு 2 நிமிஷத்துலேயே இது குக் ஆயிரும். ஆனால் வெரி டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வெந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாயில் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது. 1 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எடுத்தாச்சு. இது அப்படியே நீங்கள் இது இலையிலேருந்து எடுத்துட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பராக இலையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இல்லை இப்போ இலையோட அப்படியே இந்த லீஃபோடவே இப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். ஆவி பறக்க பறக்க சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ஹெல்த்தி ரெசிபி டன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.